வச்சிருக்காரு, பாக்குறாரு. நீங்க கேட்கணும், அவர் கொடுக்குறாரு. ஆனாலும் பிள்ளைகள் வாய் திறந்து கேட்கும். உலகத்தின் தந்தையே தன் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ளும் போது நம் தந்தை நம்மை கைவிடுவாரோ? அவரை பார்த்து கூப்பிடுங்க. அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள், உயிரிழக்கும் வார்த்தைகளை இனிமேல் நான் விசுவசிப்பேன், இனிமேல் நான் தியானிப்பேன், இனிமேல் நான் பேசுவேன் என்ற முடிவோடு அவரை நோக்கி இப்பொழுது கூப்பிடுங்கள். இயேசுவே ஆண்டவரே, வாய் திறந்து கூப்பிடுங்க. இயேசுவே ஆண்டவரே, இதோ உம்மிடம் வந்திருக்கிறோம். இந்த வேலையில் ஆண்டவரே, உமக்கு தெரியும், என் குறைகள் உமக்கு தெரியும், உமக்கு தெரியும் ஆண்டவரே. ஏதோ நாங்கள் இப்பொழுது மனமாற்றம் அடைந்து வந்திருக்கிறோம் அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம், மனமாற்றம் அடைந்திருக்கிறோம் அப்பா. இது இந்த வேலையில் ஆண்டவரே நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம். உங்கள் வார்த்தையை நாங்கள் விசுவாசிப்போம், உங்க வார்த்தையை நாங்கள் தியானிப்போம், உங்க வார்த்தையை நாங்கள் பேசுவோம். அதனால நாங்கள் விடுதலை அடைந்து கொள்ளும். நீங்க அதை சொல்லும் போது, நீங்க வாய் திறந்து சொல்லும் போது, ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது, அவர் இரக்கத்தை உங்கள் மேல் ஊற்றுவதை காண்பீர்கள். அவர் இரக்கம் உங்களுக்காக எப்பொழுதும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக அவர் இரக்கத்தை தருகிறார். இரக்கத்தின் ஆண்டவர் அவர். இந்த வேலையில அவரை பார்த்து கூப்பிடும் போது அவர் சொல்றார், காது கொடுத்து கேளுங்க. அவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன். உங்க துன்ப வேலையில என்னை நோக்கி கூப்பிடுங்க, உங்களை நான் காத்துடுவேன். போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள், நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள். இதோ உங்களுக்காக காத்திருக்கேன். இந்த நேரத்திலே நற்கருணை நாதர் சொல்லுகிறார், இதோ காத்திருக்கிறார். உங்க உள்ளத்தில் விருப்பங்களை சொல்லுங்க, உங்க கஷ்டங்களை அவரை பார்த்து சொல்லுங்க. அவருக்கு தெரியும். ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க எனக்கு விடை பெற்று செல்வீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க உண்மையை அறிந்திருக்கிறீங்க. உங்க அரண்களை எப்படி தகர்த்தறியுமான்னு அறிந்திருக்கிறீங்க. நீங்க தகர்த்தறை போறீங்க, நீங்க போருக்கு தயாராகிட்டீங்க, நீங்க போருக்கு தயாராகிட்டீங்க. ஆவிக்குரிய போர், ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆண்டவரின் வாழ்க்கை. நான் கண்ணால் காண்கின்ற இந்த உலகம் இல்ல, ஆவிக்குரிய உலகம் இருக்கு. நான் இந்த உலகத்திற்கு உட்பட்டவள் அல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உட்பட்டவன். இதோ இப்பொழுது ஆண்டவரின் ஒரு வார்த்தை எனக்கு விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. என்னுடைய ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு நான் விடுதலை பெற்றுக் கொள்கிறேன் அப்பா. உன் கையின் காரியங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறேன். இதோ பிசினஸில் கஷ்டப்படுகிற உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் கையின் காரியங்களை ஆசீர்வதிக்கிறார். இதோ உன்னை வாழாமல் தலையாக்குகிறேன் என்று சொல்கிறார். அப்படின்னா எல்லாரும் பிரசிடென்ட் ஆகணும் அர்த்தமா? இல்லை. நீங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறீர்களோ அந்தந்த இடத்துல ஆண்டவர் உங்களோடு இருப்பதினால் பிறருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அதை தான் அவர் சொல்கிறார். உங்களை வாழாமல் தலையாக்குவேன். பிறருடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு கொடுப்பீர்கள். நீங்கள் ஆண்டவரிடம் கூட்டி வருவீர்கள், ஆண்டவரின் வார்த்தையை சொல்லுவீர்கள். எதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார்? உலகம் எங்கும் சென்று அறிக்கையிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்மளுடைய வேலை அதுதான். சுமை சுமந்துருப்பவங்களே என்கிட்ட வாங்கன்னு சொல்றாரு. எந்த சுமையை? உங்க சுமையெல்லாம் நான் சுமந்துக்கிறேன். என் நுகம் எளிது, என்னுடைய சுமையை சுமந்துக்கோங்கன்றாரு. அது என்ன சுமை? என்னை பற்றி போய் பிறருக்கு சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இதோ உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்ட வேலையில் ஆண்டவே, நீ கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவே, நீ சொன்னது போல ஆண்டவே, இதோ நீர் எங்களை காத்திடுவீர், நாங்கள் உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் என்ற அதே வாக்கோடு ஆண்டவே, இதோ உம்மிடம் நாங்கள் தஞ்சம் அடைகிறோம் அப்பா. இதோ நாங்களே தஞ்சம் அடைகிறோம். கண்களை மூடி கைகளை உயர்த்தி, நீரே என் தஞ்சம், ஆண்டவருக்கு தஞ்சம் அடைங்க. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, பாருங்க, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர்.
உம்மை தேடுவேன் நானும் உம்மை சேவிப்பேன் ஆனால் எல்லாவற்றிலும் உம்மை நேசிப்பேன் இயேசுவே ராஜா இயேசுவே தேவன் இயேசுவே மீட்பர் நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அழிவின் குழியிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்தீரப்பா. சேர்ந்து இந்த பள்ளத்தின்று தூக்கி எடுத்தீர். பாறையின் மேல் காலோடு நிற்க செய்தேன். என் காலடிகளை உறுதிப்படுத்தினேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவன் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். அவன் நம் பாவங்களை நினைவில் கொள்ள மாட்டேன் என்கிறார். நாம் பாவங்களை மேற்கிலிருந்து கிழக்கு எத்தனை தொலைவோ அத்தனை தொலைவிற்கு அகற்றுகிறேன் என்கிறார். உன் குற்றங்களை பனிப்படலாம் போலும் நீக்கி விடுவேன், என்னிடம் வா, உனக்கு மீட்பளித்திருக்கேன் என்கிறான். முழங்கால் படைப்போம். இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நாம் செய்த தீமைகளுக்கு என் பாவங்களுக்காக ஆண்டவர் பரிகாரி ஆனீர். பேசாண்டவங்க இருக்காரு. நம்ம பாவத்தெல்லாம் முதுகுக்கு நான் தூக்கி போட்டேன்னு சொல்றாரு. அவர் நமக்காக பரிகாரி ஆனார். இயேசு கிறிஸ்து ஆண்டவர். இது இந்த நற்கருணை ரூபத்தில் ஆண்டவர் இங்க இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவருக்கு நம்ம மரியாதை கொடுப்போம். நான் செய்த தீமைகளுக்கு என் பாவங்களுக்காக நீரே பரிகாரி ஆனீர் ஆண்டவரே. கீழ்ப்படிதல் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. இயேசுவே, என் குற்றங்களுக்காக நீர் காயமடைந்தீர். எனக்கு நிறைவாழ்வை அளிக்க நீர் தண்டிக்கப்பட்டீர். நான் நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள, சொல்லுங்க, நான் நிறைவாழ்வை பெற்றுக்கொள்ள நீர் தண்டிக்கப்பட்டீர். நான் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தைக்கு ஏற்புடையவர் ஆகுமாறு பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தேன். கடவுளின் ஆசையை நான் பெற்றுக்கொள்ளுமாறு எனக்காக நீ சாபத்துக்கு உண்டானீர். எனக்கு சாப விடுதலை கொடுப்பதற்காக, சொல்லுங்க, என் சாப விடுதலைக்காக எனக்காக நீ சாபத்துக்குள்ளானீர். நான் செல்வராகும்படி இயேசுவே நீர் ஏழையானீர். நான் மாட்சி பெறும் பொருட்டு நீர் அவமானத்தை ஏற்றுக்கொண்டீர். நான் வாழ்வு பெறும் பொருட்டு எனக்கு பதிலாக சாவை ஏற்றுக்கொண்டீர். என் வாழ்வு உம்மிடமிருந்தே வருகிறதப்பா. உமக்குரியவை எல்லாம் எனக்குரியதாயிற்று. உமக்குரியது எல்லாம் எனக்குரியதாயிற்று. என்னுடைய தீச்செயல் எல்லாம் உன்மேல் சுமத்தப்பட்டது. உன்மேல் சுமத்தப்பட்டது. ஆண்டவர் பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. இந்த நீங்க பாக்குற நேரத்துல நீங்க இப்ப இந்த சொன்ன வார்த்தை உண்மை ஆகுது. உமக்குரியவை எல்லாம் எனக்குரியது ஆயிடுச்சு. ஆமா, உங்ககிட்ட இருக்கிற, நம்ம கிட்ட இருக்க எல்லா தீமையும் அவர்கிட்ட போய் அவர்கிட்ட இருக்கிற நன்மை தர நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. உமக்குரியதெல்லாம் எனக்கு ஆயிடுச்சு. நான் செய்த தீச்செயல் எல்லாம் உமக்கு சுமத்தப்பட்டது. நீர் ஏற்றுக்கொண்டீர். எனக்காக பரிகாரி ஆனீர். இதோ இந்த வேலையில ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்த இந்த நேரத்திலே நோயிலிருந்து விடுதலை, கஷ்டத்திலிருந்து விடுதலை, இதோ நான் விடுதலைக்காக வந்திருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் முன்னால், அவரின் பிரசன்னத்துக்கு முன்னால் மலைகள் உருகி ஓடின அப்படின்னு வசனம் சொல்லுது. இதோ உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இப்ப உருகி ஓடுறத நீங்க பாக்குறீங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. உமக்குரியது எனக்கு ஆச்சு அப்படின்னா என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, எனக்கு விடுதலை கொடுத்துருக்கீங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி.
கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் அங்கிருந்து இதோ உங்களை பார்த்துட்டே இருக்கிறாரு. நமக்காக பரிகாரியானார். நீங்க சிலுவையில பார்க்குற ஆண்டவர் போல அவர் இல்ல. அவருடைய உள்ளுறுப்புகளும் உடைந்து தொங்கிது. ஆண்டவரை பாருங்க, பார்த்து இதோ அவருக்கு அந்த சகல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க.
நமக்கு முன்பாக நற்கருணையிலே பிரசன்னமாயிருக்கிற இறைவன் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். காலையில் சொல்லப்பட்டது போல ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, எலும்பினையும் எலும்பு மூட்டுகளையும் உள்ளத்தையும் உள்ளத்து சிந்தனைகளையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடியது, நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக ஊடுருவக்கூடியது என்று நாம் அறிந்தோம். இந்த நற்கருணை நாதர் நம்மை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். நான் யாரை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றேன்? என்னுடைய சிந்தனைகளிலே ஆண்டவர் இயேசு இருக்கிறாரா? என்னுடைய இருதயத்திலே ஆண்டவர் இயேசு இருக்கிறாரா? என்னுடைய மனதிலே அவர் குடிகொண்டிருக்கிறாரா என்று சிந்தித்து பார்த்து முழு கவனத்தையும் இந்த நற்கருணை நாதரிடம் திருப்புவோம். சில நிமிடங்கள் இயேசுவை இவ்வளவு தூரம் நான் பேசிட்டு இருந்தேன், நீ என்னோடு பேசும் என்று சொல்லி ஒரு சில மணித்துளிகள் ஜெபிப்போம். ஆண்டவரை எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறதோட நீ
17ஆம் தேதி இந்த ஆண்டின் 24ஆம் ஞாயிறு. 20ஆம் தேதி புனித ஆண்டோக்கியம் தேவோன் மறை பணியாளர் தோழர்கள் நினைவு நாள். 21ஆம் தேதி புனித மத்தேயு திருத்தூதர் நற்செய்தியாளர் விழா. 23ஆம் தேதி புனித பியோ பியத்ரல்ஸ்னா மறைப்பணியாளர் நினைவு நாள். அருங்குடியில் ஜெபகோபுரத்துக்கு 10/9/2017 முதல் 16/9/2017 வரை வந்த தொலைபேசி அழைப்புகள் 161. நன்றி சொல்லி வந்த அழைப்புகள்